Hi friends, GS Sandhuvil Arunji. இந்த வீடியோல என்ன பண்ணா ஒரு நண்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா E1425ல நான் வந்து 8GB RAM போட்டுருக்கேன் bro. 3.5 GB மேல தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது ஏன் என்ன ஏதுங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். E1425 நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 8GB RAM போடலாமா இல்ல RAM அப்கிரேட் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எல்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்காமலே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்துருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஓகே, இக்னோர் இட். அது ஒன்றும் பெரிய விஷயங்களா நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் வீடியோ பண்ணி தான் ஆகணும், பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் இருக்கேன். சரி, ஓகே. E1425ல 4GB ரேமுக்கு பதிலாக 8GB ரேம் போட்டிருப்பீங்க. அந்த 8GB ரேம் வந்து கொஞ்சமாவது கன்சியூம் பண்ணுனா அந்த அளவுக்கு பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. E1425 பொறுத்த வரைக்கும் அதோட கேப்பபிலிட்டி வந்து 4GB தான். 4GBக்கு மேலே அந்த லேப்டாப் கன்சியூம் பண்ணாது. நீங்கள் 8GB போட்டிங்கனாலும் அந்த 8GB வேஸ்ட் தான். 4GB இஸ் பெட்டர் தன் பெஸ்ட் அது சொல்லலாம். நீங்கள் அதே போல் நீங்கள் அந்த ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணணுமா இல்லை ரேம் அப்கிரேட் பண்ண முடியுமா, இன்னும் ஏதாவது பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. SSD அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்பீடப் பண்ண முடியும். எதுலனா ஃபைல் ட்ரான்ஸ்லேஷனை ஸ்பீடப் பண்ண முடியும். கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தவிர பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 2GB யூஸ் பண்ணுமா, மேக்ஸிமம் ஒரு 5GB யூஸ் பண்ணும், 6GB யூஸ் பண்ணும். அதுக்கு மேலே அந்த 8GB கன்சியூம் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதுதான் இந்த ஒரு லேப்டாப்புக்கான ஒரு ஆன்சர். நிறைய பேர் அதை சின்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், மகிழ்ச்சிகள் போல. ஓகே, இந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.